Well done, my dear young man. What is your name? I'm Arun. கையெல்லாம் மண்ணா இருக்குதே. I am Bhima Rao. தெரியும் சார். நீங்க எந்த கேஸுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களோ அந்த கேஸை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். என்ன அசிஸ்டன்ட்? எஸ் சார். உன் சீனியர் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன், நீ புட்டி பாத்துக்க. I am so sorry, Mr. Bhima Rao. என் ஏரியாவுல உங்களுக்கு நடந்த கொலை முயற்சிக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த சண்டியரங்க வந்த 4 மோட்டார் பைக்கும் காரக்குடி மெயின் ரோட்ல இருந்து கடவாடப்பட்ட மோட்டார் பைக் சார். குற்றவாளிகளை பிடிக்க நாங்க தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். It is all right. நம்ம தொழில இந்த மாதிரிலாம் நடக்கலன்னா ஒரு த்ரில் இருக்காது இல்லையா? மிஸ்டர் பீமா ராவ், நீங்க எங்க தங்க போறீங்க? நான் இந்த ஊருக்கு வந்த உடனே எனக்கு அசிஸ்டன்ட்ங்கிற பேர்ல மிஸ்டர் அருண் ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் வீட்லயே தங்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. நானும் அங்க தங்கறதா முடிவு எடுத்திருக்கேன். பை தி பை, மிஸ்டர் சிதம்பரத்தை பார்க்கலாமா? ஏங்க, இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா? என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா? நீதான் சிதம்பரமா? ஆமா ஐயா. எப்படி இருக்க? சுமாரா இருக்குங்க. ஆனா வேளா வழிக்கு காப்பி டீம் எல்லாம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. உள்ள ஒரே கொசு தொல்லை. கட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்குங்க. நீங்க எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க, டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன். நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமாயிடுச்சுங்க. அவர் இல்லாட்டா அவங்க 2 பேர்ல யாராவது கூட்டு போறாங்க. அதான் சொன்னேன். அத பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன். கண்டிப்பா எழுதுங்க. அது இருக்கட்டும். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? ஒண்ணு விடாம சொல்லு. எந்த சம்பவங்க? கள்ளக்கடத்தலா? ஜிக்கான் ஜிக்கான் டோய். ஜிக்கான் ஜிக்கான் டோய். கவர்ச்சிகரமான முகமூடி கொள்ளை, அதுக்கப்புறம் பயங்கரமான கொலை, அதுவும் பயங்கரமான கவர்ச்சி. நீ 3ஐயும் சொல்லு. அன்னைக்கு காலையில இருந்தே சொல்றேங்க. முதல்ல நான் எங்க அத்தை வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேன்னா இதாயா நடந்தது. சரி, நீ போ தம்பி. வரேயா. என்ன காப்பாத்த உங்களை ராணுவத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்களா? போப்பா. பரவாயில்லையா, நம்ம விஷயம் டெல்லி வரைக்கும் போயிருக்கு. அதான் லோக்கல் ஆளுங்க மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீ பத்திரமா கூட்டிக்கையா. நீங்க வரணுமேங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. if you don't mind அப்புறம் பார்க்கலாமா? Oh sure. Thank you. Thank you. அருண், சார் ரூமுக்கு கூட்டி போ. வாங்க சார். இதுதான் சார் உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற பேலஸ். வாடகை எவ்வளவு? வாடகையா? என்ன சார் சொல்றீங்க? இந்த பாரு, நான் தங்கறதுக்காக கவர்மெண்ட் படி தராங்க. நீ கண்டிப்பா வாடகை வாங்கிக்கணும். இல்லைன்னா இந்த வீட்டுல நான் தங்கவே மாட்டேன். வணக்கங்க. நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காளியப்பன். உட்காருங்க. பரவாயில்லைங்க. நீங்க திருடு போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்களே, மோட்டார் சைக்கிள், அது கிடைச்சிருச்சு. போன் பண்ணாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனா பாருங்க, அதுல வைரம் கடத்தப்பட்டிருக்கு. சிவசிவா, என்ன சொல்றீங்க? வைரத்தை கடத்தினால பிடிச்சிட்டோம். அப்பாடா, அதான் சொன்னனே, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு. ஆனா பாருங்க, அந்த வைரத்தை நீங்க தான் கொடுத்து அனுப்பிச்சீங்கன்னு அவன் சொல்றான். சிவசிவா, அரங்கவல்ற, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்காகத்தான் உங்க வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வைரத்தை கொடுத்த ஆளை கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போலாம். வாங்க வாங்க சார், வாங்க. ஏ நடேசா, நேரே ரூமுக்கு போய் பூஜை ரூம், பெட்ரூம், ஸ்டோர் ரூம், பீரோ, பெட்டி எல்லா சாவி எடுத்து ஐயாட்ட குடுறா. சார், எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். ரொம்ப நேரம் நின்னா மயக்கம் வரும். நீங்க எங்க விருப்பப்படுறீங்களோ அங்க இருக்க சார். மிஸ்டர் அம்பலவாணன்,
நீங்க உட்காருங்க. உங்க வேலைக்காரனோட இந்த வீட்டை நான் சோதனை போடணும், உங்க அனுமதியோட. தாராளமா. டேய் சாவியை குடுறா. குடு குடு குடு. பீமாராவ் வரீங்களா? நான் தினத்தந்தியில 30 வருஷமா தொடர்ந்து கன்னித்தீவு கதையை படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு காலையில பாருங்க படிக்க முடியல, படிச்சுட்டு வரேன். ஏன் சார், அந்த சிந்து பாத்து கடல் கண்ணியை காப்பாத்திடுவானா? 7 கடலுக்கு அடியில போனாலும் சிந்து பார்த்து காப்பாத்திடுவான். ஏன் சார், வீட்டுலதான் கார் வச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் தனியா எதுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்? அது இந்த வேலைக்கார கடைக்கு அங்கங்க போறதுக்காக வச்சிருந்தேன் சார். அதுவும் திருடு போயிருச்சு. நல்ல வேளை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது திருடு போனதுனாலதான், அதுல வைரத்தை கடத்தினதுனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து சோதனை போட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. எல்லாம் விதி சார். மேல இருக்கானே அவன் எழுதிட்டான். வீட்டுல மோட்டார் சைக்கிள் இருந்தா கூடவே ஒரு ஹெல்மெட்டும் இருக்கணுமே. இருக்கா? அத நாங்க பார்க்கலாமா? ஹெல்மெட்டும் திருடு போயிடுச்சா? திருடன் வீட்டுக்கு வெளியில மோட்டார் சைக்கிளை திருடிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஹெல்மெட்டையும் திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஒருவேளை நீங்க மோட்டார் சைக்கிளோட சேர்த்து ஹெல்மெட்டையும் வச்சிருந்திருப்பீங்க. அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஆமா ஆமா சார். நான் எடுக்கலாமா? எடுங்க. ஐயா, நான் சர்போனம் பேசுறேங்க. வணக்கங்க. 8ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு டெலிபோன் பண்ணேங்க. டெலிபோன்ல சத்தமே இல்லைங்க, ஏதோ கோளாறு போல இருக்கு. ஐயா, உடனே ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்தேங்க. ஐயா, நீங்க வெளியில போயிருக்கதா கூர்க்கா சொன்னாங்க. ஆமா, இந்த அம்மன் கோயில் டொனேஷனை பத்தி என்ன சொல்றீங்க? சார், நான் அம்பலவான இல்ல, அவர்கிட்டயே கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். போன் உங்களுக்கு தான். ஹலோ, அப்படியா? சரி. கோயில் கும்பாபிஷேகம் தானே? ஆமா, ஏற்கனவே சொல்லியிருக்கிய. நேர்ல வா, தரேன். சரி, போன வச்சிரு. சார், அரங்காவல இருக்கு. பேப்பர்ல தென்னமரம் வரைகிற பழக்கம் இருக்குங்கிறத வச்சு அவர்தான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அம்மா உமா, எனக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் 9 ரூட்டை பிடிச்சாகணும். இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு ராத்திரி நீங்க சிதம்பரத்தை வைரத்தோட பிடிச்சீங்க இல்லையா? அப்ப மணி என்ன? 9:30. அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தன்னுடைய மோட்டார் சைக்கிள் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா? அப்ப மணி எவ்வளவு? 9:45. சோ வைரம் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காரு தன் மோட்டார் சைக்கிள் காணாம போச்சுன்னு, இல்லையா? இல்ல சார், அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு சொன்னாரு. அது போய் சார். வாட் சார், சிதம்பரத்துக்கிட்ட அவர் வைரத்தை கொடுத்து அமைச்சிருக்கிறார். சிதம்பரத்து பேர்ல நம்பிக்கை இல்லாம தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு சிதம்பரத்தை அவர் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறார். சிதம்பரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க, அதை அவர் தூரத்துல இருந்து கவனிச்சிருக்கிறார். உடனே வண்டியை ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஓட்டிருக்கார். ஒரு டெலிபோன் இருக்கிற இடம் அவர் கண்ணில் பட்டிருக்கு. தான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் காணாம போச்சு அப்படின்னு பொய் புகார் கொடுத்திருக்கிறாரு. தான் வீட்டுல இருந்து போன் பண்ணினதா பொய் சொல்லியிருக்காரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அருண், அரங்காவலர் வீட்டுக்கு நம்ம சோதனைக்கு போயிருந்தோமே, அப்போ உங்க ஒரு ஆள் டெலிபோன் பண்ணான். சார், 8ஆம் தேதி ராத்திரி உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். உங்க வீட்டு டெலிபோன் ஒர்க் பண்ணல. நேரம் உங்க வீட்டுக்கு வந்தேன், நீங்க வீட்டுல இல்லைன்னு குர்கா சொன்னான். சார், அம்மன் கோயில் டொனேஷன் விஷயமா என்ன சொல்றீங்கன்னா, சோ அவர் வீட்டு டெலிபோனும் ரிப்பேர், அவர் வீட்டுல இல்லைன்னு குர்கா சொல்லியிருக்கான். அப்புறம் அவர் எப்படி அவர் வீட்டுல இருந்து போன் பண்ணிருக்க முடியும்? அருண், இன்னைக்கு ராத்திரி வைரத்தோட சிதம்பரம் பிடிபட்டானே, அந்த இடத்துக்கு நானும் நீயும் போனோம். கரெக்டா 9:30 மணிக்கு, அதாவது சிதம்பரம் பிடிபட்ட நேரத்துல அரங்காவலர் தன் வண்டியை ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்தாரு. அந்த நேரத்துல நாமளும் வண்டி எடுக்கிறோம். வேகமா வண்டியை ஓட்டுறோம் ஒரு 15 நிமிஷத்துக்கு.
9:45க்கு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்துறோம். ஏன் 9:45க்கு நிறுத்துறோம்? அந்த நேரத்துலதான் அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காரு, மோட்டார் சைக்கிள் காணாம போச்சு. அந்த இடத்துல ஏதாவது டெலிபோன் இருக்கான்னு பாக்குறோம். அந்த இடத்துல இருந்து தான் அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்க முடியும். சார், போன் பண்ண இடத்தை கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனா அரங்காவலர் தான் போன் பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்ஸ்பெக்டர் சார், அரங்காவலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. அவர் டெலிபோன் டைரக்டரிய கண்டிப்பா புரட்டி இருக்கணும். சொறி பிடிச்சவன் கை சாரது சும்மா இருந்திருக்காது. அந்த டைரக்டரியில அவர் தென்னை மரம் படத்தை வரைஞ்சிருப்பாரு.